தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு. அதற்கடுத்து 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு தென்மண்டல தலைவர் அமுதா தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும். மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும். குமரிக்கடல் மற்றும் இலங்கை தென்மேற்கு வங்கக்கடலில் செவ்வாய்க்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. புதிதாக உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக முன்கணிப்பு. நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. டிசம்பர் மாதம் சென்னைக்கு மழை எப்படி இருக்கும் என கேள்வி. இம்மாத இறுதியில் தெரியும் என வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா பதில். மாதத்தில் தமிழகத்திற்கு எப்படி மழை இருக்கும் என்று நவம்பர் 30ஆம் தேதி ஒரு அறிக்கை விடப்படும். அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றது தெரிய வரும். நெல்லை தென்காசி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை அறிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு 29ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட். 30ஆம் தேதியன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் கனம் முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கை. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு 28ஆம் தேதி மிக கனமழை எச்சரிக்கை. இதே மாவட்டங்களில் முந்தைய நாளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. வெள்ளத்தில் மிதக்கும் 1000 ஏக்கர் விளைநிலங்கள். நாகை மாவட்ட விவசாயிகளின் கலங்க வைக்கும் காட்சி. நாகையில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் சம்பா, தாளடி இளம்பயிர்கள் பாதிப்பு. வயல்வெளிகள் முழுவதும் குளம் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலை. மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விளைநிலங்களை மூழ்கடித்த மழைநீர். சுமார் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கிய சோகம். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் விளைநிலங்களில் இடுப்பளவுக்கு தேங்கிய வெள்ளம். வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் நெற்பயிர்கள் அழுகும் அபாயம் என விவசாயிகள் புகார். அம்மாப்பேட்டை பகுதியில் முழுமையாக வாய்க்கால்களை தூர்வாராமல் இருப்பதனால் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்து பயிர்கள் அழுகக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக இப்படிப்பட்ட இடங்களை வருவாய்த்துறையும் வேளாண் துறையும் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூர்வாரும் பணியை முழுமையாக செய்வதற்கான ஏற்பாடுகளையும் காலத்தோடு செய்ய வேண்டும். 2024 ஆம் ஆண்டில் 1,00,000 ஏக்கர் விளைநிலங்களை இழந்த விவசாயிகள் 2 ஆண்டுகளில் 1,00,000 ஏக்கர் விளைநிலங்களை மீட்டெடுக்க வேண்டும். 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 2 ஆண்டுகளில் 1,00,000 ஏக்கர் விளை
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பெய்த கனமழையால் பிரதீப் மகேஸ்வரர் கோவிலில் புகுந்த மழைநீர். பிரகாரம் முழுவதும் நீர் தேங்கியதால் பக்தர்கள் தவிப்பு. தூத்துக்குடி நகரின் பல்வேறு சாலைகளிலும் மழை வெள்ளம் தேக்கம். கல்லறை உள்ளிட்ட பகுதிகளையும் நீர் சூழ்ந்ததால் சிரமம். கனமழையால் தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகரில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்த மழை வெள்ளம். இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்ததாக மக்கள் வேதனை. மழையால் நெய்வேலி NLC நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம். சுரங்க பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நிலக்கரியை வெட்டி எடுக்கும் இயந்திரங்களை இயக்க முடியாத சூழல். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் 2வது நாளாக ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி. கோதை ஆற்று வெள்ளம் பாதுகாப்பு வளைவுகளை தாண்டி கொட்டி ஆக்ரோஷம். மதுரை சோழவந்தான் அருகே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். 1000க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் நெல்மணிகள் முளைத்ததால் விளைவித்து வீணான சோகம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கலசப்பாடி வனப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம். பாலம் கட்டும் பணிகள் தடைபட்டுள்ளதால் அவ்வழியாக போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் 6.41 கோடி வாக்காளர்களில் 6.16 கோடி வாக்காளர்களுக்கு SIR படிவங்கள் விநியோகம். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களில் 50% அளவுக்கு திரும்ப பெறப்பட்டதாக தமிழக தேர்தல் அதிகாரி விளக்கம். வாக்காளர்கள் உள்ளது 6.16 crore வாக்காளர்களுக்கு நம்ம BLOs வீட்டு வீடா போய் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 50% ஃபார்ம்ஸ் திரும்பி வந்துச்சு. அண்ட் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் ஆன்கோயிங் இருக்கு. வாக்காளர் பட்டியலில் இருந்து யாருடைய பெயரும் விடுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை என தமிழக தேர்தல் அதிகாரி பேட்டி. BLO அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை நடத்துவார்கள் எனவும் விளக்கம். நீங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எந்த வாக்காளருக்கு ஒரு இன்கொயரி பண்ண இல்லாம, ஒரு ரீசன் இல்லாம எந்த ERO பட்டியலிருந்து எடுக்க முடியாது. அதிமுக முன்னாள் MLA சுதர்சனம் கொலை வழக்கில் தண்டனை விவரம் அறிவிப்பு. வீடு புகுந்து சுட்டுக் கொன்றுவிட்டு நகைகளை கொள்ளையடித்த பவாரியா கொள்ளையர்கள் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை. கும்மிடிப்பூண்டி முன்னாள் MLA சுதர்சனம் கொலை வழக்கில் சிக்கிய ஜெயில்தார் சிங் என்பவனை மட்டும் விடுதலை செய்தது நீதிமன்றம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பு அறிவிப்பு.
நெல் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்தும் என்ற கோரிக்கையை நிராகரித்த மத்திய அரசை கண்டித்து உழவர்களுடன் இணைந்து போராட்டங்கள் நடப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க துணை நிற்காமல் பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார் என கேள்வி. உழவர்களுக்காக போராடுவோருக்கு துணை நிற்காமல் யாருடைய அனுமதிக்காக காத்திருக்கிறார் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. சுயமரியாதையையும் உரிமைகளையும் அடக்கு வைக்க மட்டும்தான் கூட்டணி என்று நினைக்கிறாரா என்றும் காட்டம். ராமநாதபுரம், காரைக்குடி, மானாமதுரை தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் நிர்வாகிகளுடன் நேரடி ஆலோசனை. தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை என்பதால் மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு. வேளாண் சட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரியுமா என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி. முதலமைச்சருக்கு இந்த வேளாண் சட்டம் என்னென்ன தெரியுமா சொல்லுங்க பார்க்கல. 3 வேளாண் சட்டம் என்னன்னு சொல்லுங்க. 3மே தெரியாது முதலமைச்சருக்கு. தமிழ்நாடு பாதிக்காதுங்க, வட மாநிலத்திற்காக பார்த்தீங்களா, அவையெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க, அவர்கள் தான் பாதிப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நெல்லை கொள்முதல் செய்வதிலும் தாமதம், கொள்முதல் செய்த நெல்லை எடுத்து செல்வதிலும் தாமதம். நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்ததற்கு திமுக அரசுதான் பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. இப்ப கூட 22% ஏற்படுங்க, நீங்க கேட்டு வாங்கணுங்க. எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது. இப்ப கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும்ல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான். உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தா இந்த பிரச்சனையை வந்திருக்காது. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் நாளை காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. எஸ்ஐஆர் பணிகள், பூத் கமிட்டி பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்த திட்டம் என தகவல். முறையான கல்வி தகுதி இல்லாத பலர் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர்கள், கொசு மருந்து தெளிப்பவர்கள், கொசுப்புழு ஒழிப்பவர்களை எல்லாம் பிஎல்ஓ அதிகாரிகளாக நியமித்திருப்பதாகவும் புகார். ஒரு தூய்மை பணியாளர்கள் அவங்க தூய்மை பணி பண்ணுறாங்க. மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பணி பண்ணுறாங்க. ஒரு மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் கொசு மருந்து அடிக்கிறது எவ்வளோ படிச்சிருப்பாரு அவரு? இந்த பாரத்தை படிக்கணும்னா கல்வி தகுதி இருக்கணும். அந்த கல்வி தகுதி இல்லாதவர்களை புரிதல் இல்லாதவர்களை வந்து நீங்கள் பிஎல்ஓன்றது நம்ம பெருமையாக சொல்கிறோம். பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு செயல்படுத்த மறுப்பதாக குற்றச்சாட்டு. வன்னியர்களுக்கும் பட்டியலினத்தவர்களுக்கும் சமூக நீதி வழங்கக்கூடாது என்பதே திமுகவின் கொள்கை என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். ஜெயலலிதா காலத்தில் பாஜகவால் அதிமுக விவகாரங்களில் தலையிட முடியாமல் இருந்த நிலை மாறி தற்போது இபிஎஸ் கையை பிசைந்து கொண்டு நிற்பதாக திருமாவளவன் சாடு. ஜெயலலிதா சமாதியில் ஓபிஎஸ்ஐ தியானம் செய்ய வைத்தது யார்? சசிகலாவை ஓரம் கட்டியது யார்? டிடிவியை முடக்கியது யார் என அடுக்கடுக்காக கேள்வி. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அமித்ஷா போன்றவர்களால் அதிமுக அரசியல் உள் விவகாரங்களில் தலையிட முடிந்ததா? பொது தேர்தலில், நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு துணிச்சலாக மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று சவால் விடுத்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை பிசைந்து நிற்கிறார். ஓபிஎஸ் அவர்களை கையாண்டது யார்? அவரை ஜெயலலிதா அம்மையாரின் சமாதியில் போய் அமர்ந்து தியானம் இருக்க வைத்தது யார்? சசிகலா அம்மையாரை அந்த கட்சியின் தலைவராக ஆக்க விடாமல் தலையிலே கை வைத்து ஓரங்கட்டியது யார்? டிடிவி தினகரன் அவர்களை செயல்பட விடாமல் முடக்கி வைத்தது யார்? இன்றைக்கு அதிமுகவில் தலைமைக்கான இந்த நெருக்கடி உருவானதற்கு பிஜேபி காரணமா இல்லையா?
கொங்கு வேளாளர் சமூகத்தில் ஊடுருவிய RSS இயக்கம் எவ்வளவோ முயன்றும் பட்டியல் சமூக மக்களிடையே ஊடுருவ முடியவில்லை என திருமாவளவன் பேச்சு. பாமக என்ற இயக்கத்தால் வன்னியர்களிடையே ஊடுருவ முடியாமல் இருந்த நிலையில் தற்போது அங்கும் RSS ஊடுருவி விட்டதாக விமர்சனம். ஒரு காலத்தில் நாடார் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம், பின்னர் முக்குளத்தோர் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம், அதன் பின்னர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர் என்று தலித் சமூகத்திற்குள்ளே ஊடுருவிய இயக்கம், கொங்கு வேளாளர் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம். எவ்வளவு முயற்சி எடுத்தும் ஆதி திராவிடர் வன்னியர் சமூகத்திற்குள்ளே அவர்களால் விரும்பியபடி ஊடுருவ முடியவில்லை. போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய தடுப்பு அரண்களாக இருப்பது வன்னியர் சமூகத்திற்கென்று வளர்ந்திருக்கிற ஒரு அரசியல் இயக்கமாக உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் அவர்களும் பாஜகவோடு இன்றைக்கு உறவாடுகிறார்கள். தேர்தல் உறவை தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். அங்கேயும் அந்த ஊடுருவல் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய தடுப்பு அரணாக இன்றைக்கு தமிழகத்திலே விளங்குகிறது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவிக நிர்வாகிகள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் நடைபெற்ற சிபிஐ விசாரணை நிறைவு. 10 மணி நேர விசாரணைக்கு பிறகு கரூர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றனர். ₹21 கோடி பணத்தை லைகா நிறுவனத்திற்கு 30% வட்டியுடன் நடிகர் விஷால் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. 30% என்பது மிக அதிக வட்டி என்றும் இப்படி சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. ₹21 கோடி 30% வட்டியுடன் செலுத்தும் அளவுக்கு தாம் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை என விஷால் முறையீடு. அப்படியென்றால் திவாலானவர் என அறிவிக்க தயாரா என கேட்டதுடன் ₹10 கோடி டெபாசிட் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் பெண்களிடம் வழிப்பறி செய்து கீழே தள்ளிவிடுவதை வாடிக்கையாக கொண்ட ஹேமராஜுக்கு 15 ஆண்டு சிறை தண்டனை. கடந்த பிப்ரவரி மாதம் கர்ப்பிணியை ரயிலிலிருந்து தள்ளிவிட்ட வழக்கில் சிறையில் உள்ள நிலையில் தற்போது வேறொரு வழக்கிலும் தண்டனை அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் கீழக்குளத்தில் காட்டிற்குள் பிறந்தநாள் கொண்டாடிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். ட்ரோன் கேமரா மூலம் ரவுடிகளின் இருப்பிடத்தை அறிந்து சுற்றி வளைத்து 2 கைது செய்த போலீசார். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சூரியகாந்த். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்து. सूर्यकांत जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ हूँ, जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ हूँ, अपने पद के कर्तव्यों का तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूं। तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा। உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவை புறக்கணித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. இதைவிட ராகுல் காந்திக்கு வேறு என்ன முக்கிய வேலை இருக்கிறது என பாஜக கேள்வி. பாகிஸ்தானின் சிந்து இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறும் காலம் தொலைவில் இல்லை என்று கூறிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு காங்கிரஸ் பதிலடி. RSS கூறுவது போல் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானையும் இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ள வேண்டியதுதானே என கிண்டல். ஹவாய் தீவில் உள்ள ஹிலாயு எரிமலை தொடர்ந்து சீற்றம். சீறிக்கொண்டு வெள்ளம் போல் பாயும் எரிமலை குழம்பு.
மலேசியாவின் சிலாங்கூரை மிதக்கவிட்ட கனமழை வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் மக்கள் தஞ்சம். ஆழ்கடல் நீச்சலில் உக்ரைன் வீராங்கனை சதுஷ்கா புதிய உலக சாதனை. ஆழ்கடலில் 282 அடி ஆழத்திற்கு சென்று தனது சொந்த சாதனையை முறியடித்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சொதப்பல். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 201 ரன்களுக்கு ஆல் அவுட். எதிரணி 314 ரன்கள் முன்னிலை.